புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களில் அந்த காலகட்டத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் எல்லோரும் ஏதாவது ஒரு படத்திலாவது தலை காட்டியிருப்பார்கள். ஒரு சிலர் மட்டுமே எம்ஜிஆரின் ஆள் என்று சொல்லும் அளவிற்கு தொடர்ந்து அவரது படங்களில் இடம் பிடிப்பார்கள். இன்னும் சிலர் சிவாஜியின் குரூப் என்பது போல சிவாஜி படங்களில் மட்டுமே பெரும்பாலும் காணப்படுவார்கள். அப்படி சிவாஜி படத்தில் ஆஸ்தான நடிகராக நடித்த ஒருவரின் காலில் திடீரென எம்ஜிஆர் விழுந்தபோது அந்த நடிகர் மட்டுமல்ல, சுற்றி இருந்தவர்கள் கூட எம்ஜிஆரின் செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் ஒரு படப்பிடிப்பில் நடிக்கும்போது திடீரென்று துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அந்த நடிகரை அழைத்து கொண்டு தனி அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே என்ன சம்பவம் நடந்தது? அதே நடிகர் ஒரு திமிர் பிடித்த நடிகைக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு எம்ஜிஆரிடம் வந்தபோது கண்டிப்பான பதிலாக அவரிடம் எம்ஜிஆர் சொன்னது என்ன என்பது குறித்த எல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் படங்களில் தொடர்ந்து இடம்பெற்ற பல நடிகர்களின் நடிகர் மேஜர் சுந்தர்ராஜனும் ஒருவர். நாடகத்தில் மேஜர் கதாபாத்திரத்தில் நடித்ததால் இவர் மேஜர் சுந்தர்ராஜன் என்றே கடைசி வரை அழைக்கப்பட்டார். பெரும்பாலும் சிவாஜி படங்களில் சிவாஜிக்கு அடுத்ததாக இருக்கும் முக்கியமான கதாபாத்திரத்தில் மேஜர் சுந்தர்ராஜன் நடித்திருப்பார். ஆனால் எம்ஜிஆரின் ஒரு சில படங்களில் மட்டுமே இவர் நடித்திருந்தார். அதற்கு காரணம், இவர் சிவாஜி குரூப் ஆள் என்பதால் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை என்றும், சிவாஜியுடன் நான் பல படங்களில் வாய் சண்டை போட்டுள்ளேன். ஆனால் எம்ஜிஆருடன் நடிக்கும்போது அவரை அடிப்பது போன்று, அவரிடம் அடி வாங்குவது போன்று நடிக்க வேண்டும். கை சண்டையில் எனக்கு அவ்வளவு திறமை போதாது. அதனாலேயே பல படங்களில் எம்ஜிஆருடன் நடிக்க முடியாமல் போனது. அதே சமயம் எம்ஜிஆருடன் சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் எனக்கு அவருடனான பல விசித்திரமான அனுபவங்கள் உண்டு என்று கூறியுள்ளார் மேஜர் சுந்தர்ராஜன். ஒருமுறை தேவர் பிலிம்ஸ் தயாரித்த காதல் வாகனம் என்கிற படத்தில் எம்ஜிஆரின் தந்தையாக நடித்திருந்தார் மேஜர் சுந்தர்ராஜன். அந்த படத்தில் போலீசார் ஒரு வழக்கு விஷயமாக எம்ஜிஆரை கைது செய்து அழைத்து செல்வார்கள். அப்போது தந்தையை பார்த்து விடை பெற்று கொண்டு செல்வது போல திரும்பிய எம்ஜிஆர் திடீரென மேஜர் சுந்தர்ராஜனின் காலில் விழுந்து, அதாவது தந்தையின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று செல்வது போல் படக்கென காலில் விழுந்தார். எழுதப்பட்ட ஸ்கிரிப்டின் படி இப்படி ஒரு காட்சி இல்லை என்பதால் பதறிப்போன மேஜர் சுந்தர்ராஜன் அந்த இடத்தில் தனது காலில் விழுந்து தன் மகன் என்கிற நினைப்பே வராமல், எம்ஜிஆர் என் காலில் விழுந்து விட்டாரே என்று பதறி போய் தானும் அவருடைய காலில் விழுந்துள்ளார். உடனே அந்த காட்சி நிறுத்தப்பட்டது. எம்ஜிஆர் மேஜர் சுந்தர்ராஜனை பார்த்து, இந்த இடத்தில் நான் எம்ஜிஆர் அல்ல, நான் உங்களுடைய மகன். இப்படி படத்தில் ஏதாவது திடீரென ஒரு எதிர்பாராத செயல் நிகழ்ந்தால் அதற்கு நீங்கள் நடிகனாக சரியான ரியாக்ஷன் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டாமா? இப்போது நீங்கள் என் காலில் விழுந்ததால் இந்த காட்சி வீணாகி விட்டது அல்லவா என்று கூற, அப்போதுதான் ஒவ்வொரு காட்சிக்கும் எதற்கும் தயாராக, நடிப்பை வெளிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று கூறியுள்ளார் மேஜர் சுந்தர்ராஜன். இது மட்டுமல்ல, நல்ல நேரம் என்கிற படத்தில் எம்ஜிஆரின் மாமனார் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மேஜர் சுந்தர்ராஜன். அந்த படத்தில் அவர் வில்லன் என்பதால் கடைசியில் எம்ஜிஆருக்கும் மேஜர் சுந்தர்ராஜனுக்கும் ஒரு சண்டை உண்டு. அதிலும் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு சண்டை போட வேண்டும். அதில் துப்பாக்கியும் கைப்பிடி பக்கம் உள்ளே மட்டையால் எம்ஜிஆரின் வயிற்றில் மேஜர் சுந்தர்ராஜன் அடிப்பது போன்ற காட்சி எடுக்கப்பட இருந்தது. அதற்கு முன்னதாக மேஜர் சுந்தர்ராஜனை அழைத்து, நீங்கள் சரியாக அடித்து விடுவீர்களா என்று கேட்டுள்ளார் எம்ஜிஆர். பண்ணி விடுவேன் என்று மேஜர் சுந்தர்ராஜன் கூறினாலும் உடனே எம்ஜிஆர், இது சாதாரண விஷயம் அல்ல. என்னை நீங்கள் குத்துவது போன்று வயிற்றுக்கருகில் துப்பாக்கியை கொண்டு வர வேண்டும். ஆனால் வயிற்றில் பட்டுவிடக்கூடாது. வயிற்றில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் தள்ளி நிறுத்தி குத்துவது போல் செய்தால் அந்த காட்சி நன்றாக வராது. வாருங்கள், எதற்கும் ரிகர்சல் பார்த்து விடலாம் என்று மேஜரை தனியாக அழைத்து சென்று துப்பாக்கியில் தன்னை 10 முறை குத்துவது போல மேஜர் சுந்தர்ராஜனை செய்ய சொல்லி பயிற்சி அளித்தார் எம்ஜிஆர். ஓரளவுக்கு மேஜர் சுந்தர்ராஜன் நடிப்போடு சேர்ந்து குத்துவது போல் பயிற்சியுடன் தயாரானதும் அந்த காட்சியை அதற்கு அடுத்ததாக படமாக்கினார்கள். அந்த அளவிற்கு தனக்கு நடிப்பின் நுணுக்கத்தை எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தார் என்று கூறியுள்ளார் மேஜர் சுந்தர்ராஜன். அது மட்டுமல்ல, மேஜர் சுந்தர்ராஜன் சினிமாவில் நடித்துக்கொண்டே நாடகங்களிலும் நடித்து வந்தார். அதுவும் தனியாக நாடக கம்பெனியை நடத்தியவர் மேஜர் சுந்தர்ராஜன். அப்படி படங்களில் நடிக்க தொடங்கிய காலகட்டத்தில் மாலை 6 மணி ஆனதும் வேகமாக கிளம்பி சென்று தான் நாடகம் நடத்தும் இடத்திற்கு போய் அதற்கான பணிகளை கவனிப்பார் மேஜர் சுந்தர்ராஜன். ஆனால் சில படங்களில் எடுக்கப்பட வேண்டிய காட்சிகள் கொஞ்சம் நேரம் ஆகும் என்பதால் அவரை காக்க வைப்பார்கள். மற்ற படங்கள் என்றால் சொல்லிவிட்டு கிளம்பி விடுவார் மேஜர்.
ஆனால் எம்ஜிஆர் படம் என்பதால் நேரடியாக அவரிடம் சொல்ல தயங்கிக் கொண்டு படத்தின் மேனேஜர் மூலமாக தான் சீக்கிரம் நாடகத்திற்கு செல்ல வேண்டும், அதனால் 6 மணிக்குள் தனது படப்பிடிப்பை முடித்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் மேஜர் சுந்தர்ராஜன். ஆனால் அதை எம்ஜிஆரிடம் சொல்ல பயந்து கொண்டு மேனேஜர் தயங்கி நிற்க, இது ஒன்றும் வேலைக்காகாது, நாமே எம்ஜிஆரிடம் நேரடியாக சென்று சொல்லிவிடலாம் என எம்ஜிஆரிடம் போய் இப்படி தனக்கு நாடகம் 6 மணிக்கு மேல் நடத்த வேண்டி இருக்கிறது, அனைவரும் காத்திருப்பார்கள், நான் செல்ல வேண்டும் என்று கேட்டுள்ளார். உடனே கோபமாக எம்ஜிஆர் படத்தின் மேனேஜரை அழைத்து, இதை ஏன் என்னிடம் முன்னே சொல்லவில்லை? நாடக கலைஞர்கள் சினிமாவில் நடிக்கும்போது அவர்கள் யாரையும் காக்க வைக்கக்கூடாது, அவர்கள் சரியான நேரத்தில் சென்று நாடகம் நடத்த வேண்டும். இப்படி யாரேனும் நாடக நடிகர்கள் நம் படத்தில் இடம்பெற்றால் முதலில் அவர்களுக்கான காட்சியை எடுத்து முடித்து அனுப்புவதற்கு பாருங்கள் என்று கூறியவர் அன்றைய தினம் மேஜர் சுந்தர்ராஜனுக்கும் தனக்கும் எடுக்கப்பட வேண்டிய காட்சிகளை முதலில் எடுக்கும்படி உத்தரவிட்டார். அதன் பிறகு எம்ஜிஆருடன் நடித்த நாட்களில் தன்னால் சரியான நேரத்திற்கு சென்று நாடகத்தை நடத்த முடிந்தது என்று கூறியுள்ளார் மேஜர் சுந்தர்ராஜன். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் எப்போதுமே நியாயத்தின் பக்கம் நிற்பவர் என்பதால் பெண் என்றால் கூட அவர் இரக்கம் காட்ட மாட்டார் என்பதற்காக ஒரு உதாரணத்தையும் கூறியுள்ளார் மேஜர் சுந்தர்ராஜன். அதாவது மலையாள நடிகை சீமா அந்த சமயத்தில் சென்னையில் ஒரு படப்பிடிப்புக்காக கலந்து கொண்ட போது பத்திரிகையாளர் ஒருவர் கேட்ட கேள்விகளால் கோபம் அடைந்து அவரை அடித்து விட்டார். அதனைத் தொடர்ந்து போலீசாரில் புகார் பதிவு செய்தார் அந்த பத்திரிகையாளர். சீமா தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன் என்று கூறினார். இதனால் மன்னிப்பு கேட்க சீமா மறுத்ததால் போலீசார் அவருக்கு கைது வாரண்ட் அனுப்பினர். தன்னை கைது செய்து விடுவார்கள் என்கிற பயத்தில் அப்போது நடிகர் சங்க தலைவராக இருந்த மேஜர் சுந்தர்ராஜனிடம் வந்து முறையிட்டார் சீமான். இந்த தகவலை உடனடியாக அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் மேஜர் சுந்தர்ராஜன். நடந்த விபரங்களை கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர், சீமா செய்தது தவறு, ஒரு பத்திரிகையாளரை அடித்தது மிகப்பெரிய தவறு, அதற்காக அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அவர் மீது கைது நடவடிக்கை ஏற்படாமல் தவிர்க்க சொல்லலாம், இல்லை என்றால் கைதாவதை தவிர்க்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். முதல்வரே அப்படி சொன்ன பின்பு அதன் பிறகு தன் மீது உள்ள தவறை உணர்ந்து பிடிவாதத்தை கைவிட்டு சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளரை தேடிச் சென்று மன்னிப்பு கேட்டார் நடிகை சீமா. இப்படி குறைந்த படங்களிலே நடித்திருந்தாலும் எம்ஜிஆருடன் பல வருடங்கள் பணியாற்றியது போன்ற பல சுவாரஸ்ய அனுபவங்கள் கிடைத்தது என்று கூறியுள்ளார் மேஜர் சுந்தர்ராஜன்.